புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் தனது வீட்டிலேயே 120க்கும் மேற்பட்ட நாய்களை வளர்த்து வரும் பெண்ணால் தாங்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் அதிகரித்து வரும் தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் கந்தர்வகோட்டை முல்லை நகரைச் சேர்ந்த கலைச்செல்வி என்ற பெண் வீட்டில் வைத்தே கும்பலாக தெருநாய்களை வளர்த்து வருகிறார். நாய்க்கடியால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தாலும் நாய்களை முன்வைத்து யூடியூப் சேனல் நடத்துவதிலேயே கலைச்செல்வி குறிக்கோளாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. யூடியூப் சேனல் சொந்தமாக வச்சிருக்காங்க. நாயை பற்றி சாப்பாடு போடுறது வைக்கிறது அதை பற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நாயை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. மற்ற பாதிப்பை பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது. வெளியில் வச்சு தான் வளர்க்குறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா போகிற வர பொதுமக்களை விரட்டி கடிக்குது. ஃபஸ்ட்டு 3 நாய் தான் வச்சுருந்தாங்க. இப்போ அவள நாய், தெருவில் கொடுக்குற நாய், தெருவில் இருக்கிற நாய் எல்லாமே கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. சீக்கு பிடிச்ச நாயை மட்டும் வெளில தொத்து விட்டுறாங்க. நல்ல நாயை மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிறான். ஸ்கூலை விட்டு வரையில் கடிக்குது. விளையாட கூட போக முடியல. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட விளையாட போக முடியல. அது கூட எங்களுக்கு தீர்வு வேணும். 2 ஆண்டுகளாக நாய் தொல்லையால் அவதியுற்று வரும் முல்லை நகர் மக்கள் அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தீர்வு கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். எல்லாருமே வந்து ஆய்வு செஞ்சு 2 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. காலி பண்ண வந்துட்டாங்க. சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூல் போயிட்டு வர முடியல சார். அதே மாதிரி வயசானவங்களும் அந்த சைடு போக முடியல. கிட்டத்தட்ட இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50-60க்கு மேலே குடும்பங்கள் இருக்காங்க. ஏரியாக்குள்ளே நாய்கள் நிறைய அதிகமாக பெருகிருச்சு. அதனால மக்கள் போக முடியல, வர முடியல, ரொம்ப தொந்தரவாக இருக்குது. நாய்கள் தானே ஒரு செல்லப்பிராணி. நாய்கள் தானே அனதையாக இருக்குது. எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. மனிதர்களே நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே தத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். நாங்களே அவங்கள்ட்ட சொன்னோம், நீங்கள் அவுட்டருக்கு போங்க, உங்களுக்கு நான் இடமெல்லாம் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம். நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறோம். ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் அவனை கடிச்சிருது. ஒரு ஆடு மாடோ இதை தெருவில் போக விடுறதில்ல. ஒரு கோழி வளர்த்தோம்னா அதை எங்கள் வீட்டிலலாம் 20 கோழி இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஆசைக்காக கிளிகள் வளர்த்தோம். எதையுமே அந்த நாய்கள் விட்டு வைக்கலை. நாய்கள் வளர்ப்பது ஒருவரின் தனிப்பட்ட உரிமை என்றாலும் அவற்றால் மக்களுக்கு தொல்லை, ஆபத்து நேராமல் தடுப்பதும் அவரின் கடமை. ராபிஸால் உயிரிழப்பு போன்ற விபரீதங்கள் நிகழ்வதற்குள் உரிய பாதுகாப்பின்றி நாய்கள் வளர்ப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் முகமது ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.